Sri Parashakti Vidyala CBSE Class 9 Standard Subject Physics. Good morning students. நம்ம இப்போ 9th physicsல gravitation lesson பார்த்துட்டு இருக்கோம். gravitationல ஃபர்ஸ்ட் small g னா என்ன, capital G னா என்ன, அதோட டிஃபரன்ஸ் between பார்த்துட்டோம். அதுக்கடுத்த ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் என்ன அப்படின்னா மாஸ் அண்ட் வெயிட். மாஸ்னா என்ன, வெயிட்னு என்ன. இது வரைக்கும் நமக்கு மாசு வெயிட் ஒன்று வச்சு போகலாம். மாசுங்கிறது வேறு, வெயிட்டுங்கிறது வேறு. சரியா? மாஸ்னால் ஃபஸ்ட் என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த மாஸ் ஆஃப் த பாடி இஸ் த அமௌண்ட் ஆஃப் மேட்டர் ஆர் மெட்டீரியல்ஸ், அமௌண்ட் ஆஃப் மேட்டர் அது மெட்டீரியல்ஸ் கண்டெயின் இன் த பாடி. அதாவது ஒரு மேட்டரோட குவான்டிட்டி எடுத்துட்டோன்னா அது வந்து உங்களுக்கு இஸ் எ பாடி டஸ் நாட் சேஞ்ச் அன்லஸ் மேட்டர் இஸ் ஆடட் ஆர் ரிமூவ் ஃப்ரம் த பாடி. எந்த ஒன்று நம்ம ஆட் பண்ணாலும் ரிமூவ் பண்ணாலும் அது என்னச்சு, அது சேஞ்ச் ஆகலை அப்படின்னா நம்ம மாசம்னு சொல்லுவோம். கன்ஸ் மாஸ் ஆஃப் த பாடி டஸ் நாட் சேஞ்ச் எய்தர். வென் த பாடி இஸ் டேக்கன் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் இஸ் மாஸ் ரிமைன்ஸ் சேம். ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் போனாலும் மாஸ் வந்து சேமாக தான் இருக்கும். அது நம்ம மற்றது ஆட் பண்ணாலும் இல்லாட்டி ரிமூவ் பண்ணாலும் அது சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிறது மாசு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன். இஃப் த மாஸ் ஆஃப் த பாடி இஸ் 10 kg ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்து. ஒரு மாஸ் எடுத்துக்கிறோம், ஏதோ ஒரு பாடி எடுத்துக்கிறோம், பாடியோட மாஸ் வந்து 10 kgன்னு வச்சுக்கிறோம் சர்ஃபேஸ் இருக்கும்போது. தென் இட் வில் ரிமைன் 10 kg when the body is taken to the surface of the moon. ஸோ மூணு போனாலும் 10 kg எடுத்துகிட்டு போகிறோம். மாஸ் ஆஃப் த பாடி இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் இட் கேன் நாட் பி ஜீரோ. அப்போது நம்ம ஒரு பாடியோட மாஸ் வந்து 10 kg அப்படின்னா அது வந்து சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்லேயும் 10 kg தான், மூணுலேயும் நமக்கு 10 kg தான். அது என்ன செய்யாது, அதோட மாஸ் வந்து என்றைக்குமே செய்யாது, கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் மாஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் கேன் நாட் பி ஜீரோ ஆகாது. அட்லீஸ்ட் 0.001 kg இருக்கும். உங்களுக்கு புரியுதா? இது மாசு எப்போவுமே ஒரு பாடியோட மாஸ் வந்து ஜீரோவாக ஆகாது. அதே மாதிரி ஒரு பாடி எடுத்தோன்னா அதோட மாஸ் வந்து எத்துலேயும் சரி மூணுலேயும் சரி அதோட மாஸ் வந்து சேம் தான், ரிமைன் கான்ஸ்டன்ட் தான். என்ன இருந்தால் ரிமைன் கான்ஸ்டன்ட் தான். சின்ஸ் மாஸ் இஸ் த மெஷர் ஆஃப் இனர்ஷியா, ஹென்ஸ் இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் தி இனர்ஷியல் மாஸ்ன்னு சொல்லுவோம், இனிஷியல் மாஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நல்லா கேட்டுக்காங்க, நான் திரும்பியும் சொல்கிறேன். மாஸ் ஆஃப் எ பாடி இஸ் த அமௌண்ட் ஆஃப் மேட்டர். எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இருக்குதோ அதை நம்ம மாசம். ஒரு பாடியில் எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இருக்கோ அதை நம்ம மாசம்னு சொல்லுவோம், கண்டெயின் த பாடி. சரியா? இப்போ என்ன எது சொல்லியிருக்கேன் அப்படின்னா திரும்பியும் சொல்கிறேன். சின்ஸ் த குவாலிட்டி ஆஃப் த மேட்டர் கண்டெயின் இன் த பாடி டஸ் நாட் சேஞ்ச், சேஞ்ச் ஆகாது அன்லஸ் மேட்டர் இஸ் ஆடட் ஆர் ரிமூவ் ஃப்ரம் த பாடி. ஹென்ஸ் மாஸ் ஆஃப் த பாடி டஸ் நாட் சேஞ்ச் எய்தர். when the body is taken from one place to another its mass remains same. ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் போனாலும் ஒரு பாடியோட மாஸ் வந்து சேமாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோன்னா, இஃப் த மாஸ் ஆஃப் த பாடி இஸ் 10 kg ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் then it will remain 10 kg when the body is taken as surface of the moon. ஒரு பாடியோட மாஸ் வந்து 10 kg இருந்தால் எர்த்துலேயும் 10 kg தான், அது மூணுலேயும் 10 kg தான். ஏன் அப்படின்னா the mass of the body is always constant and it cannot be zero. அதனால் நம்ம இந்த மாஸ் என்ன செய்வோம், மாஸ் இஸ் த ஸ்கேலார் குவான்டிட்டி. இதை நம்ம எப்படி நம்ம வந்து இனோட்டேட் பண்ணுவோம்னா எம்முன்னு இனோட்டேட் பண்ணுவோம். நம்ம எப்போ தான் பார்ப்போம் மாசுங்க, நம்ம எம்முன்னு தான் விஷயம் இனோட்டேட் பண்ணுவோம். இதோட எஸ்ஐ யூனிட் என்னென்னா கேஜி. ஸோ கிலோகிராம்னு சொல்லுவோம், கேஜி. இதை நம்ம மாசை பற்றி படிச்சது. அடுத்து நம்ம வெயிட்டை பற்றி பார்த்தோம்னா ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இதை நம்ம எதை வச்சு நம்ம மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா பீம் பேலன்ஸ். பீம் பேலன்ஸ் சப்போஸ் நம்ம காயெல்லாம் வாங்க போனோம் தராசில் வச்சு கொடுப்பாங்களோ அதுக்கு பேர் தான் பீம் பேலன்ஸ்னு அர்த்தம். தராசுன்னு சொல்லுவாங்களோ அதுதான் பீம் பேலன்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஃபிசிக்கல் பேலன்ஸ். ஃபிசிக்கல் பேலன்ஸ் சில கடையிலலாம் போனோம் அப்படின்னா இந்த ஆக்சுவலாக கோல்டுலலாம் போனோன்னா நம்ம அந்த கோல்டு கடையிலலாம் வந்து ஒரு சின்ன கண்ணாடிமா வைக்க திறந்துட்டு உள்ளே வச்சுருவாங்க, அதை மெஷர் பண்ணுவாங்க. இதை தான் நினச்சிவாங்கன்னா ஃபிசிக்கல் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபிசிக்கல் பேலன்ஸு பீம் பேலன்ஸ், அதாவது தராசு, காய்கறி மசாலா ஜாமான் வாங்கக்கூடிய தராசு, அதே மாதிரி கோல்டை மெஷர் பண்ணக்கூடிய அந்த ஃபிசிக்கல் பேலன்ஸ், இது எல்லாமே மாஸோட இன்ஸ்ட்ருமெண்ட்டு. மாஸை எப்படி நம்ம மெஷர் பண்ணுறோமோ அதுக்குள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வெயிட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கேர்ஃபுல்லி. ஓகே, இந்த வெயிட் ஃபஸ்ட்டு என்னென்னு சொல்கிறத அந்த கான்செப்டை புரிஞ்சால் தான் உங்களுக்கு இந்த டாபிக் புரியும். ஃபஸ்ட்டு வெயிட்னா என்ன, மாஸ் சொல்லிட்டோம்.
மாஸ் அப்படிங்கிறது வந்து எர்த்துலேயும் சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்துலேயும் சேஞ்ச் ஆகாது, சர்ஃபேஸ் ஆஃப் த மூன்லேயும் சேஞ்ச் ஆகுது, எந்த விஷயம் சேஞ்ச் ஆகாது. அது ஒரு ஸ்கேலாக குவான்டிட்டின்னு பார்த்துருக்கோம். அது எப்படி டிவைட் பண்ணுவோம், எம்னு டிவைட் பண்ணுவோம், அது எஸ்ஐ யூனிட் பார்த்துட்டோம். ஓகேவா? அது எல்லா பக்கமும் எப்படி இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், கேன் நாட் பி ஜீரோ அப்படின்னு சொல்லியாச்சு. இது மாஸை பற்றி படித்தது. வெயிட் அப்படிங்கிறப்போ எதை நம்ம மீன் பண்ணுவோன்னா, சப்போஸ் எவ்ரி ஆப்ஜெக்ட், எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, ஃபாலிங் ஃப்ரீலி இஸ் அட்ராக்ட் பை த எர்த்து டுவர்ட்ஸ் இட் இஸ் சென்டர் வித் அ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். நமக்கு தெரியும் ஒரு எர்த்து வந்து கிராவிடேஷனுங்க ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் இருக்குது. இந்த ஃபோர்ஸ் மூலமாக அந்த ஃபோர்ஸ் என்ன செய்யுது, எவ்ரி பாடியை என்ன செய்யுது, அட்ராக்ட் பண்ணுது. எப்படி டுவர்ட்ஸ் எர்த்தை நோக்கி என்ன செய்யும், அட்ராக்ட் பண்ணும். அப்போ அந்த ஃபோர்ஸ், அந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்து எர்த்தில் ஃபாலோ பண்ணுறப்போ, ஒரு பாடி மேலே அந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கிறப்போ அந்த பாடி வந்து மாஸ் இன்ட்டு அந்த அட்ராக்ஷன். இப்போ சப்போஸ் வந்து ஒரு 1 kg ஸ்டோனை தூக்கி நம்ம மேலே போட்டோன்னா, அந்த ஸ்டோன் வந்து மேலே போகிறப்போ அது மாஸ் 1 தான், கீழே வரப்போ அது மாஸ் 1 தான். ஆனால் வெயிட்டுன்னு பார்க்குறப்போ அந்த ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு சேர்ந்து வரதான் நம்ம வெயிட்டுன்னு சொல்லுவோம். மாஸ் இன்ட்டு, நல்லா கேட்டுக்கணும், அதாவது ஆக்சிலேஷன் மாஸ் இன்ட்டு ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்போ டபிள்யூ, அதாவது நம்ம வெயிட்டை வந்து டபிள்யூ நம்ம வந்து நோட் பண்ணோன்னா, டபிள்யூ = m × g. ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொல்லணும், மறுபடியும் சொல்லணும் கேட்டுக்காங்க. அதாவது we know that every object falling freely is attracted by the earth towards its center with a constant force. This force of attraction of the earth of the body is known as weight of the body. It is represented by W. நான் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்க. Weight of the body is the force with which it is attracted by the earth towards its center. சரியா, டுவர்ட்ஸ் இட் இஸ் சென்டர். அது வெயிட் ஆஃப் த பாடி இஸ் த ஃபோர்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபோர்ஸுங்க வேறு, ஃபோர்ஸுங்கிறது அட்ராக்ஷன் ஃபோர்ஸ். ஓகேவா? இட்ஸ் அ ஃபோர்ஸ் வித் விச் இஸ் அட்ராக்டட் பை த எர்த்து டுவர்ட்ஸ் இட் இஸ் சென்டர். எர்த்தோட சென்டரை நோக்கி எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் ஒரு ஃபோர்ஸ், ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் எர்த் ஆஃப் த சென்டர் நோக்கி இருக்கிறப்போ, அப்போ வரக்கூடிய அந்த ஆப்ஜெக்டுக்கோட வெயிட்டை நம்ம கால்குலேட் பண்ணுறப்போ மாஸ் இன்ட்டு ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகேவா? இந்த அதர் வேர்டு எடுத்தோன்னா வெயிட் ஆஃப் த ஃபோர்ஸ் இஸ் ஆஃப் கிராவிட்டி ஆன் த பாடி. அது வெயிட் அப்படிங்கிறது ஒரு பாடியோட கிராவிட்டியையும் சேர்த்து நம்ம என்ன சொல்கிறோம், வெயிட் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அப்போ இந்த வெயிட் என்ன ஒரு வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்கிறோம். இதை எப்படி நம்ம வந்து நோட் பண்ணுறோம், டபிள்யூ நோட் பண்ணோம். அந்த எஸ் யூனிட் வந்து என்னது உங்களுக்கு, அதாவது வெயிட்டோட எஸ் யூனிட் வந்து நியூட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூட்டன், அதாவது ஃபோர்ஸை நியூட்டன் அப்படிங்கிறனால நம்ம நினச்சிவோம் வெயிட் ஆஃப் திஸ் ஃபோர்ஸுக்கு நியூட்டன் சொல்லுவோம். அப்போது இந்த இடத்துல நம்ம வந்து கேஜி, அதாவது எஸ் யூனிட் ஆஃப் வெயிட் ஆஃப் திஸ் ஃபோர்ஸ் நியூட்டனுங்கிறப்போ 1 kg வெயிட் = 9.8 நியூட்டன் அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ நமக்கு நல்ல ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க, கேட்டுக்கோங்க. சப்போஸ் அதாவது நம்ம கேட்கணும் தெரியும், டபிள்யூ = mgன்னு சொல்லிட்டேன். ஜிங்கிறது கிராவிட்டி, டபிள்யூங்கிறது வெயிட்டு. சரியா? இப்போது டபிள்யூக்கும் கிராவிட்டிக்கும் எப்படி இருக்குங்க, டைரக்ட் ப்ரொபோர்ஷனல். டபிள்யூவும் அந்த கிராவிட்டியும் டைரக்ட், வெயிட்டும் கிராவிடேஷனும் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். அப்போ என்ன உங்களுக்கு, கிராவிடேஷன் எங்கெல்லாம் மேக்ஸிமமாக இருக்கும் அங்கெல்லாம் வெயிட்டு மேக்ஸிமமாக இருக்கும். கிராவிட்டி எங்கெல்லாம் 0வாக இருக்கோ அங்கே வெயிட்டு 0வாக இருக்கும். நம்ம கிராவிட்டி எங்கெல்லாம் மினிமமாக இருக்கோ அங்கேயும் வெயிட் மினிமம் இருக்குது. நம்ம எங்கே இந்த மாதிரி டாபிக் பார்த்தோம், இதில் போன டாபிக் நான் பார்த்தேன், கிராவிட்டி டியூ டு கிராவிட்டி டிபெண்ட். கிராவிட்டி எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும் நம்ம பார்த்தோமா. கிராவிட்டி என்ன செய்ய, மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது. நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. ஸோ போன கிளாஸ் எடுத்து பார்த்தா எனக்கு தெரியும், கிராவிட்டி மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அப்போ கிராவிட்டி எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பார்க்காம என்ன பார்த்தா, சேஃப் ஆஃப் த எர்த்து, அப்புறம் என்ன சொல்லிட்டோம், ஹைட்டு, அதாவது அல்டிடியூட், அப்புறம் டெப்த் ஆஃப் த எர்த்து, இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பார்த்துருக்கோம். நம்ம பார்த்தோன்னா இப்போ அங்கேயும் அதே மாதிரி தான். இப்போ வந்து போலில் வந்து ஜி வந்து மேக்ஸிமமாக இருந்துச்சுன்னா வெயிட்டும் மேக்ஸிமமாக இருக்கும். சென்டரில் வந்து, அது சென்டர் ஆஃப் த எர்த்தில் வந்து கிராவிட்டி வந்து 0வாக இருக்கிறப்போ வெயிட்டும் 0வாக இருக்கும். அதே இது டெப்த்தில் வந்து, இப்போ மாஸுக்கும் வெயிட்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மாஸ் இஸ் த அமௌண்ட் ஆஃப் மேட்டர்.
weight is the force exceeded by the earth on the body. அப்புறம் மாஸ் இஸ் a scalar quantity, weight is a vector quantity. அப்புறம் மாஸோட எஸ் யூனிட் வந்து கேஜி, வெயிட்டோட எஸ் யூனிட் வந்து நியூட்டன். அப்புறம் மாஸ் ஆஃப் த பாடி கேன் நெவர் பி ஜீரோ. வெயிட் ஆஃப் த பாடி அதாவது மாஸ் வந்து ஜீரோ ஆகாது, ஆனால் வெயிட் ஆஃப் த பாடி கேன் பி ஜீரோ. ஸோ ஏற்கனவே இந்த 4 பயணமும் ஏற்கனவே பார்த்தது தான். சரியா? ஸோ இந்த ட்ராயிங்கை பாருங்கள். இந்த ட்ராயிங் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரிங் பேலன்ஸ், டிஜிட்டல் பேலன்ஸ், இதை வந்து நம்ம வெயிட்டை மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட். ஸ்ப்ரிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து என்ன செய்வோம், ஏதாவது சப்போஸ் நம்ம வீட்டில் வந்து பழைய பேப்பர்லாம் எடுக்க வந்தாங்கன்னா அவங்க வெயிட்டை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரி, அதே மாதிரி அதுக்கு அடுத்தது இந்த டிஜிட்டல் பேலன்ஸ். இது ரெண்டுமே நமக்கு வெயிட்டை மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போது மாதம் மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன, வெயிட்டை மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னு பார்க்கணும். வெயிட்டை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லியிருக்கேன், போல். இப்போ எர்த் ஆஃப் தி போலில் எடுத்துட்டோன்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து கிராவிடேஷன் அதிகமாக இருக்கும். அதுக்காக இப்போ கிளாஸில் பார்த்தோம். அப்போ கிராவிடேஷன் அதிகமாக இருக்கிறப்போ அந்த இடத்துல வெயிட்டு அதிகமாக இருக்கும் போலில். அதே இது சென்டர் ஆஃப் தி எர்த் எடுத்துட்டோன்னா கிராவிடேஷன் வந்து ஜீரோவாக இருக்கும். அப்போ கண்டிப்பாக அந்த இடத்துல என்னது வெயிட்டு உங்களுக்கு ஜீரோவாக இருக்கும். நம்ம மாஸ் என்ன சொல்லியிருக்கோம், மாஸ் வந்து கேனாட் பி ஜீரோ, மாஸ் ஜீரோவே ஆகாது, அந்த வெயிட் ஜீரோ ஆகும். சரியா? அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அதுக்கப்புறம் ரொம்ப ஏதாவது ரொம்ப ஹைட்டு அது நல்ல ஒரு டெப்த்தில் நல்லா ஆழமாக நம்ம போனோம் அப்படின்னா அந்த இடத்துல ஜி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ கிராவிடேஷன் ரொம்ப டிக்ரீஸாக இருக்கிறப்போ வெயிட்டும் என்ன செய்யும், டிக்ரீஸாக இருக்கும். அப்போது போல் ஆஃப் த எர்த்து மேக்ஸிமமாக இருக்கும், சென்டரில் வந்து ஜீரோவாக இருக்கும், டெப்த்தில் வந்து மினிமமாக இருக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு வெயிட் வந்து ஒவ்வொரு பிளேஸும் செஞ்சிட்ருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஏன் வெயிட்டு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா வெயிட் சீக்வல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அது டபிள்யூ சீக்வல் டு எம் இன்ட்டு ஜி. எம்முங்கிறது மாசு, ஜிங்கிறது கிராவிட்டி. அப்போ வெயிட்டுங்கிறது மாசு இன்ட்டு கிராவிட்டி சீக்வல் டு வெயிட். ஓகேவா? புரிஞ்சதா உங்களுக்கு? ஏன் நம்ம வெயிட் வந்து நம்ம கேஜின்னு தான் சொல்லுவோம், வெயிட்டுக்கு நம்ம கேஜி தான் போடுவோம். அது மாதிரி வச்சோம். அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னா நம்ம வச்சு ஃபோர்ஸ்னால் நம்ம நியூட்டன், டபிள்யூக்கு வச்சோம் நியூட்டன் அப்படின்னு எடுத்துக்கோ. இப்போ 2-3 ப்ராப்ளம் பார்த்தோங்கன்னா உங்களுக்கு இந்த மாசுக்கும் இந்த வெயிட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். அப்போது நான் ஃபஸ்ட்டு கொடுத்த அந்த ரெண்டு டயக்ராமும் உங்களுக்கு வந்து மாஸை வந்து மெஷர் பண்ணுறது எழுதுனா பீம் பேலன்ஸும் ஃபிசிக்கல் பேலன்ஸும். அதுக்கடுத்து இப்போ கொடுத்துக்க ஸ்ப்ரிங் பேலன்ஸும் டிஜிட்டல் பேலன்ஸும் வெயிட்டை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இப்போ நான் ட்ராயிங் போட்டிருக்கேன். இந்த ட்ராயிங் வந்து உங்களுக்கு என்னது அப்படின்னா மாஸை மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது பீம் பேலன்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் பேலன்ஸ். இதை வச்சு தான் நம்ம நினச்சோம் மாஸ். இப்போ ஃபிசிக்கல் பேலன்ஸ் தான் நம்ம வந்து ஒரு கோல்டை வச்சு நம்ம அதை வெயிட் போட்டோம்னா நம்ம எங்கே வெயிட் போட்டாலும் கோல்டோட வெயிட் நமக்கு கோல்டோட மாஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், மாஸ் ஒரே மாதிரி இருக்கும், வெயிட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். சரி, அப்போ இது வந்து நம்ம நினச்சோம் அந்த பீம் பேலன்ஸும் இந்த ஃபிசிக்கல் பேலன்ஸும் மாஸை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். மாஸ் ஆஃப் த அதாவது இட் இஸ் கான்ஸ்டன்ட் எவ்ரிவேர் இன் த யூனிவர்ஸ். எல்லா பக்கமும் எப்படி இருக்கும், யூனிவர்ஸ் வரைக்கும் அது கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இட் இஸ் நாட் கான்ஸ்டன்ட் எவ்ரிவேர் அண்ட் சேஞ்ச் வித் சேஞ்ச் இன் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஆனால் அந்த வெயிட் என்ன செய்யாது, எல்லா இடத்துலையும் கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியை பொறுத்து ஒரு பிளேஸுக்கு இன்னொரு பிளேஸ்க்கு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இட் இஸ் மெஷர்ட் பை த பீம் பேலன்ஸ். உங்களுக்கு அந்த அதோட ஸ்ட்ரக்சர் அனுப்பி வச்சேன். பீம் பேலன்ஸ் இட் இஸ் மெஷர்ட் பை த ஸ்ப்ரிங் பேலன்ஸ். இதுதான் மாஸுக்கும் வெயிட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பிட்வீன், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மாஸ்னா என்ன, வெயிட்னா இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிளியராக படித்தாலே உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு மாஸும் அண்ட் வெயிட்டுக்குள்ள கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சிடும். அதாவது நான் திரும்ப சொல்கிறேன், மாஸ் இஸ் த அமௌண்ட் ஆஃப் மேட்டர் கண்டெய்ன் இன் ஏ பாடி. It is a scalar quantity. It is unit is kg. Mass of the body can never be zero. It is constant everywhere in the universe. It is measured by the beam balance. From mass பார்க்குறோம். Weight பார்க்குறப்போ weight is a force exceeded by the earth on the body. It is a vector quantity. It is SI unit is Newton. அப்புறம் வந்து the weight of the body can be zero. அப்புறம் it is not constant everywhere and change with the change in acceleration due to gravity. It is measured by the spring balance. இதுதான் உங்களுக்கு மாஸுக்கும் வெயிட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பிட்வீன். சரியா? இப்போ அதுக்கப்புறம் வந்து 2 ப்ராப்ளம் பார்த்துட்டோம்னா நமக்கு ஈஸியாக இது புரிஞ்சிடும்.
நம்மளோட ப்ராப்ளம் பார்க்குறோம்பாங்க. த மாஸ் ஆஃப் கேர்ள் இஸ் 50 kg, கேல்குலேட் ஹர் வெயிட் ஆன் த எர்த்து. அது ஒரு மாஸோட கேர்ளோட மாஸ் வந்து 50 kg இருக்கிறப்போ அவங்க வெயிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ப்ராக்கெட்டில் G = 10 m/s செகண்ட் பர் -2 கொடுத்தாச்சு. சரியா? இப்போ வந்து டேட்டா எழுது. ஃபஸ்ட்டு மாஸ் = 50 kg, கிராவிட்டி = 10 m/s², வெயிட் கொஷின் மார்க். நமக்கு ஆல்ரெடி டேட்டா எழுத தெரியும். அப்புறம் சொல்யூஷனுங்கிறப்ப ரைட் த ஃபார்முலா W = m × G. வெயிட் கண்டுபிடிக்க மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. அப்போ மாஸ் வந்து 50 இன்ட்டு கிராவிட்டி 10 ரெண்டு சேர்த்து 500. ஸோ வெயிட்டோட எஸ்யூனிட் வந்து நியூட்டன். ஸோ அதனால் ஆன்சர் என்ன? வெயிட் ஆஃப் எ கேர்ள்ஸ் = 500 நியூட்டன். ஓகேவா? இந்த ப்ராப்ளம் ரொம்ப ஈஸி. அதுக்கும் நான் எதுக்கு ப்ராப்ளம் கொடுத்தேன்னா ஃபஸ்ட்டு வெயிட் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. சரியா? அப்போ W = m × G.